வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் சிலபஸில் செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி சார்பு திசைவேகம் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். ஓகே, கைனமேட்டிக்ஸ் சாப்டர் வந்து நம்ம கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 5 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இது வரைக்கும் பார்க்காதவங்க அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை வந்து சம்மரைஸ் பண்ணிக்கங்க. ஓகே, குறிப்பாக ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்லாம் நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதி பார்த்துக்கணும். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அடுத்து இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இதுகளுடைய எம்சிக்யூ வந்து தனியாக பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு 30 கொஸ்டின்ஸாவது மினிமம் நம்ம வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி எம்சிக்யூஸ் வந்து தனியாக பார்ப்போம். அது வந்து ப்ராக்டிஸ்க்கு. பட் அதுக்கு முன்னாடியே கான்செப்ட்ஸ் வந்து நம்ம தரவாக இருக்கணும். பேரலாக கான்செப்ட்ஸ் பார்க்கும்போதே நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே வரும். அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரணும். ஃபார்முலாஸை சம்மரைஸ் பண்ணிகிட்டே வரணும். அடுத்தடுத்து ஃபார்முலாஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலாஸை தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து தரவாக வச்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி சார்பு திசைவேகம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு திசைவேகம்னா என்னென்னு தெரியும் இல்லையா? வெலாசிட்டி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் நமக்கு வந்து என்னது வெலாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? காலத்தை பொறுத்து பொருளுடைய இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம், அதுதான் வந்து திசைவேகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சார்பு திசைவேகம்னா என்ன? இப்போ நம்ம ஒரு பொருளுடைய திசைவேகம் அப்படின்னு சொல்கிறோம்னா எதை பொறுத்து சொல்கிறோம்னா, ஏதாவது ஒரு நிலையான ஒரு பொருளை பொறுத்து, கிரவுண்டை பொறுத்து. கிரவுண்டு வந்து நிலையாக இருக்குது, அதை பொறுத்து அதனுடைய திசைவேகம் என்ன. இப்போ நான் வந்து VA அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ VA அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த திசைவேகம் எதை பொறுத்து அப்படின்னா கிரவுண்டை பொறுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிரவுண்டை பொறுத்து, தரையை பொறுத்து இதனுடைய திசைவேகம், இந்த பொருளுடைய திசைவேகம் VA அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படி இல்லாமல் இன்னொரு பொருள், வேறு ஏதோ ஒரு இயங்கக்கூடிய ஒரு பொருள், ஓகே, அந்த பொருளுடைய அது இயங்கிகிட்டு இருக்குது, அந்த இயங்கக்கூடிய பொருளை பொறுத்து இன்னொரு பொருளுடைய திசைவேகம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுதான் இதில் வந்து இந்த சார்பு திசைவேகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நம்ம படிச்சிருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் தான் இல்லையா? ரெக்டிலினியர் மோஷன் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், நேர்கோட்டு இயக்கம், அதை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிறதா வச்சுக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுது இந்த டைரெக்ஷனில். ஆரிஜின், இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுக்கோமே, அதாவது இங்கே தான் இருக்குது ஏங்கிற ஆப்ஜெக்ட். இதனுடைய இனிஷியல் பொசிஷன், ஆரம்ப புள்ளி வந்து XA ஆஃப் 0ன்னு எடுத்துரும். ஒரிஜினலாக இந்த பாத்துக்கு 0 இங்கே இருக்குது. XA 0னா என்ன அர்த்தம்னா, அட் டைம் 0 இருக்கும் பொழுது t = 0 ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஏங்கிற ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. அப்போ XA அப்படிங்கிறது ஏனுடைய நிலை எப்போ, டைம் 0 இருக்கிறப்ப. இப்போ தான் நான் கிளாக் வந்து ஆன் பண்ணுறேன், அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது. உதாரணமாக இது வந்து 0 அப்படின்னா இது வந்து 1, இது வந்து என்னது 2, இது வந்து 3, 4, 5, 6, இதெல்லாம் மீட்டரில் இருக்கிறதா வச்சுக்கோம். ஓகே, அப்போ 2வது மீட்டரில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது ஆரம்பத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுற போது. அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோம். இங்கே இதே மாதிரி 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர், 5 மீட்டர், 6 மீட்டர், 7, இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ இது ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே இருக்குது அப்படின்னா 4வது மீட்டரில் இருக்கிறதா வச்சோம், இங்கே இருக்கிறதா வச்சோம். இங்கே தான் ஆப்ஜெக்ட் இருக்குது B. ஓகே, ஸோ இதனுடைய ஆரம்ப நிலை என்ன அப்படின்னா XB ஆஃப் 0, அதாவது டைம் 0 இருக்கும்போது இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது. when time = 0, இப்போ தான் கிளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதான் XB ஆஃப் 0 அப்படின்னா அதான் மீனிங். ஓகே, ஆரம்ப நிலையில் அந்த ஆப்ஜெக்ட், அந்த பொருள் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட், இப்போது இது இயங்குது. ஓகே, இது வந்து என்னது இயங்குது. இது வந்து ஆஃப்டர் t செகண்ட்ஸ், t நேரத்துக்கு பிறகு இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த ஏங்கிற பொருள் வந்து இங்கே இருக்கிறதா வச்சுக்கோம், 2லேருந்து 4க்கு வருது ஆஃப்டர் t செகண்ட்ஸ், t நேரத்துக்கு பிறகு. அப்போ t செகண்ட்ஸில் இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு வருது, இங்கேருந்து இங்கே வருது. இப்போ இதனுடைய நிலை வந்து என்ன சொல்லுவோம், XA ஆஃப் t அப்படின்னு சொல்கிறோம். XA ஆஃப் t நேரத்துக்கு பிறகு இது இங்கே வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி இதுவும் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த Bங்கிற ஆப்ஜெக்டும் என்ன ஆகுதுன்னா இந்த t செகண்ட்ஸ்க்கு அப்புறம், இந்த t செகண்ட்ஸுங்கிறது 2 செகண்டாக இருக்கலாம், 5 செகண்டாக இருக்கலாம், 10 செகண்டாக இருக்கலாம். ஓகே, இங்கே எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிறோமோ அதே தான் இங்கேயும் எடுத்துக்கணும்.
ஸோ இங்கேருந்து இது வந்து இங்கே மூவ் ஆகிறதா எடுத்துக்கணும், இங்கே வந்துடுது. ஓகே, இது வந்து xb of t t நேரத்திற்கு பிறகு இங்கேருந்து ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்துருச்சு, இதனுடைய நிலை. xb of tனா பொசிஷன் ஆஃப் b வித் ஆஃப்டர் t செகண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே, பொருள் பியினுடைய நிலை, t நேரத்திற்கு பிறகு பொருள் பியினுடைய நிலை. அதே மாதிரி xa of tனா t நேரத்திற்கு பிறகு பொருள் ஏனுடைய நிலை. ஓகே, ரைட். இப்போ இதனுடைய இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன்ஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி, ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். 6 மீட்டர் மைனஸ் 4 மீட்டர் என்ன வரும்? 2 மீட்டர்னு கிடைக்கும். அதேமாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படின்னா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். 4 மைனஸ் 2 மீட்டர்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, அதாவது பியினுடைய இடப்பெயர்ச்சி எதை பொறுத்து அப்படின்னா ஏயை பொறுத்து. ஏயும் இயங்கிட்டு இருக்கு, பியும் இயங்கிட்டு இருக்கு. ஓகே, ஏயை பொறுத்து இயங்கக்கூடிய ஏயை பொறுத்து பியோட இடப்பெயர்ச்சி என்ன, திசைவேகத்துக்கு என்ன வரல, இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் இதை வந்து எப்படி எழுதலாம்? முதல்ல இதனுடைய இடப்பெயர்ச்சி பார்ப்போம். XA எப்படி எழுதலாம்? XA ஆஃப் டி, இதை வந்து எப்படி எழுதுறோம்? டி நேரத்துக்கு பிறகு இதனுடைய நிலை என்ன, அதை எப்படி எழுதலாம்னா ஆரம்பத்தில் எங்கே இருந்தது? XA ஆஃப் 0 இங்கே இருந்தது. இதோட ப்ளஸ் இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு. இந்த தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் அப்படி சொல்லலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் தான். இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது? VT அப்படின்னு எழுதலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு VT, வெலாசிட்டி இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தூரத்தை நம்ம ஆட் பண்ணோம். ஆரம்பத்தில் இந்த நிலையில் இருக்குது, இப்போ ஆஃப்டர் t செகண்ட்ஸ் என்னது இங்கே வந்துருச்சு இல்லையா? அப்போ இந்த தூரத்தை ஆட் பண்ணோம். அந்த தூரம் என்னது? இந்த வெலாசிட்டி இன்ட்டு டி. இது எவ்வளோ ஸ்பீடில் போகுது? VA ஸ்பீடில் போகுது. ஏயோட ஸ்பீடு, ஏயோட வெலாசிட்டி என்னென்னா VA, ஏயோட வெலாசிட்டி VA இன்ட்டு டைம் வந்து எவ்வளோ டைம் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எடுத்துக்கிச்சு? டி. அப்போ VA இன்ட்டு டின்னு எழுதலாம். ஓகே, அப்போ ஆஃப்டர் t செகண்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, அப்போ உதாரணத்துக்கு இது வந்து 2 மீட்டர் இல்லையா? 2வது மீட்டரில் இருக்குது, ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஒரு 2 மீட்டர். அப்போ 2 மீட்டர் ப்ளஸ் 2 மீட்டர் கூட்டினா 4 மீட்டர். 4வது மீட்டரில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். 4வது மீட்டரில் இருக்குது. ஏன் 4 மீட்டர் இடப்பெயர்ச்சி கிடையாது, ஆரிஜினில் இருந்து 4வது மீட்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எந்த இடத்துல இருக்குங்கிறதான் இதை குறிக்கும். ரைட். அதே மாதிரி XB ஆஃப் டிக்கு எழுதுவோம். XB ஆஃப் டிக்கு எப்படி எழுதலாம்? அதனுடைய ஆரம்ப புள்ளி என்னது? XB ஆஃப் 0. XB ஆஃப் 0 ப்ளஸ் இங்கேருந்து இது இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு. எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ வெலாசிட்டி அப்படின்னா VB. இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லலாம்? அதே மாதிரி V இன்ட்டு டின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் பியோட வெலாசிட்டி வந்து VBன்னு சொல்லலாம். VB இன்ட்டு டி. ஓகே, இந்த டிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ இதனுடைய நியூ பொசிஷன் கிடைக்கும். ஆஃப்டர் t செகண்ட்ஸ் இதனுடைய பொசிஷன் என்ன கிடைச்சோம். ஓகே, ரைட். இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ கண்டுபிடிக்க போகிறேன். பியினுடைய இடப்பெயர்ச்சி எதை பொறுத்துனா ஏயை பொறுத்து கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, அப்போ அதை எப்படி எழுதலாம்? XBA ஆஃப் டி. XBA ஆஃப் டி. XB ஆஃப் டினா என்னது? பியினுடைய இடப்பெயர்ச்சி ஏயை பொறுத்து. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு அர்த்தம். ஓகே, இது எப்படி எழுதலாம்? XB ஆஃப் டி மைனஸ் XA ஆஃப் டி. XA ஆஃப் டி. XBA ஆஃப் டினானது XB ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்குது அதான் இங்கே ஃபஸ்ட்டு வரணும். B செகண்ட் A அதான் இங்கே வரணும். ஓகே, அப்போ இதனுடைய இடப்பெயர்ச்சியை இதனுடைய இடப்பெயர்ச்சி வேணும்னா இதனுடைய இடப்பெயர்ச்சி வேணும்னா இது வந்து இடப்பெயர்ச்சி. XBனா இடப்பெயர்ச்சி, இது வந்து நிலை, இதெல்லாம் பொசிஷன். ஆனால் இது வந்து என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அப்போ XBயினுடைய இடப்பெயர்ச்சி ஏயை பொறுத்து வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? XBயினுடைய நியூ பொசிஷன் மைனஸ் XAனுடைய நியூ பொசிஷன் கழிச்சிட்டோம்னா நமக்கு இது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, ஏயை பொறுத்து இது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ என்ன வரும் பாருங்கள்? XB ஆஃப் டி நமக்கு இங்கே இருக்குது. XB ஆஃப் டி இங்கே இருக்குது. இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். XB ஆஃப் டியோட வேல்யூ வந்து இங்கே இருக்குது. என்னது? XB ஆஃப் 0 ப்ளஸ் VB இன்ட்டு டி இல்லையா? VB இன்ட்டு டி ஆஃப் டி இல்லை, VB இன்ட்டு டி. இது மல்டிப்ளிகேஷன். இது வந்து என்னது? இந்த ப்ராக்கெட் போட்டால் டைம் 0 இருக்கும்போது அதனுடைய நிலை அப்படின்னு அர்த்தம். இது அப்படி கிடையாது, இது வந்து மல்டிபிள் பண்ணும். ரைட். அப்போ VBT மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் XA ஆஃப் டி. XA ஆஃப் டிங்கிறது என்னது? இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்னது? மைனஸ் XA ஆஃப் 0. இங்கே பாருங்கள், இது ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ். சரி, அந்த மைனஸை இந்த ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை, ஏன்னா இதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணணும் நம்ம இல்லையா? இப்போ இந்த மைனஸை இந்த ப்ளஸ்ஸால்
மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வந்துடும். இப்போ மைனஸ், ஓகே, இதிலேருந்து இதை கழிக்கணும். அப்போ என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். இப்போ விஏ டீன் ஆயிரும். ஓகே, இப்படி வந்துடுது. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம் நம்ம? இங்கே பாருங்கள், XBA of t equal to என்ன வரும்? XB of 0 minus XA of 0, XB of 0 minus XA of 0. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் VBT மைனஸ் VAT. இது எப்படி எழுதலாம்? ப்ளஸ் போட்டுவோம். VB T காமனாக எடுத்துக்கலாம். இங்கேயும் T இருக்குது, இங்கேயும் T இருக்குது. மீதி என்ன இருக்குது? ப்ளஸ் VB மைனஸ் VA. ஓகே, அப்போ ப்ளஸ் VB மைனஸ் VA இன்ட்டு டீன்னு எழுதலாம் இல்லையா? இந்த ரெண்டு டேர்ம் ப்ளஸ் VBT மைனஸ் VAT. இது பாருங்கள், ப்ளஸ் VBT ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 VAT இது கிடைக்கும். அப்போ இதுவும் ஈக்குவல். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து இதுதான். ஓகே, XB ஆஃப் T வந்து என்ன கிடச்சிருக்கு? இப்படி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன இதில் வந்து பாருங்கள், இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பியோட இடப்பெயர்ச்சி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு என்ன கிடச்சிருக்கு? XB ஆஃப் 0 பியோட ஆரம்ப நிலை மைனஸ் XA ஆஃப் 0 ஏனுடைய ஆரம்ப நிலை. ஓகே, சப்போஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, XB ஆஃப் 0வும் XA ஆஃப் 0வும் ஈக்குவலாக இருந்ததுன்னா, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரெண்டுக்கும் சேமாக இருந்தது அப்படின்னா என்ன ஆயிரும்? இது ரெண்டும் 0 ஆயிரும். இது 2 மீட்டர்னா இது 2 மீட்டர், 2 மைனஸ் 2 0 ஆயிரும். மீதி என்ன கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். ஓகே, அப்போ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும், வெலாசிட்டி இன்ட்டு டைம். இங்கே பார்த்த மாதிரி இங்கே எழுதணும்ல, அதே மாதிரி. ஓகே, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? அதாவது இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா, இது ரெண்டும் ஈக்குவல் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா, சேம் பொசிஷனில் இருந்ததுன்னா இது 0 ஆயிரும். 5 மைனஸ் 5 0 ஆயிரும். மீதி என்ன கிடைக்கும்? XB ஆஃப் T ஈக்குவல் டு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, அதாவது இஃப் XB ஆஃப் 0 ஈக்குவல் டு XA ஆஃப் 0 இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா, சேம் பொசிஷனில் ரெண்டும் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 2 மைனஸ் 2 0 ஆயிரும். அப்போ மீதி என்ன கிடைக்கும்? தென் என்ன கிடைக்கும்? XBA ஆஃப் T ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இது மட்டும் தான் இருக்கும். VB மைனஸ் VA இன்ட்டு Tன்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A அப்படிங்கிறது இந்த வெலாசிட்டி, இது ஒரு வெலாசிட்டி இல்லையா? VB மைனஸ் VA, VBங்கிறது ஒரு வெலாசிட்டி, VAங்கிறது ஒரு வெலாசிட்டி. இது ஒரு திசைவேகம், இது ஒரு திசைவேகம். இதில் வந்து கழிச்சா ஒரு திசைவேகம் தான் கிடைக்கும். திசைவேகம் இன்ட்டு டைம். அப்போ இது ஒரு திசைவேகம். இது எதுக்கான திசைவேகம்? XBA அப்படிங்கிறது ஒரு இடப்பெயர்ச்சினா அதுக்கான திசைவேகம் தான் என்னது? இந்த VB மைனஸ் VA. ஓகே, VB மைனஸ் VA இதை நான் சேர்த்து எழுதுறேன், சிங்கிள் லெட்டரில் எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா, XBA ஆஃப் T ஈக்குவல் டு என்னன்னா, VB மைனஸ் VAவை இப்படி எழுதுறேன். எப்படி XBAவை வந்து எப்படி எழுதணும்? XB மைனஸ் XAன்னு எழுதணுமோ அது மாதிரி VBAவை வந்து VBAன்னு எழுதுறேன். VBA T. ஓகே, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னா என்னது? வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A இன்ட்டு T அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த VBA இந்த இடத்துல என்ன இருக்குது? VB மைனஸ் VA. அப்போ VBA ஈக்குவல் டு என்ன நமக்கு கிடைக்குது? VB மைனஸ் VA. இது தெரியணும் இது எப்படி வருதுன்ட்டு. ஓகே, VB மைனஸ் VA இதுதான் நம்மளுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். VBA அதாவது வெலாசிட்டி ஆஃப் ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஒன்று வெலாசிட்டி VA, இன்னொரு வெலாசிட்டி வந்து என்னது? VB. வெலாசிட்டி ஆஃப் B இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு A இதுவும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதை பொறுத்து வேணும் அப்படின்னா VBA ஈக்குவல் என்ன பண்ணோம்? VB மைனஸ் VA. ஓகே, ஏவோட வெலாசிட்டியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? கழிக்கின்றோம். ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அது ரொம்ப முக்கியம். ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ தான் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். VBA ஈக்குவல் டு VB மைனஸ் VA. ஓகே, சப்போஸ் இப்போ VAB வேணும், அதாவது வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B இதோட திசைவேகம் இதை பொறுத்து Bயை பொறுத்து நான் என்ன பண்ணணும்னா அப்படியே மாறும். என்ன சொன்னால், இங்கே ஃபஸ்ட்டு B இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு B, இங்கே செகண்ட் A, இங்கே செகண்ட் A. அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு A வந்துருச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டு A வந்து VA மைனஸ் VB இன்னும் வந்துடும். VABனா VA மைனஸ் VB. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு Bனா VA மைனஸ் VB அப்படின்னு போட்டுரும். ஓகே, இது ரெண்டும் ஒன்றா? VBAவும் VABயும் ஒன்றானா ஈக்குவல் கிடையாது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், மேக்னிடியூட் ஈக்குவல், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இது எப்படி வருது, இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க.
இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ விஏ வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். விபி வெலாசிட்டி ஆஃப் பி திசைவேகம், பியினுடைய திசைவேகம் வந்து ஒரு 8 மீட்டர் பர் செகண்ட்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ விபிஏ என்ன வரும் பாருங்கள். விபிஏ ஈக்குவல் டு என்ன வரும், விபி மைனஸ் விஏ இல்லையா, விபி மைனஸ் விஏ. இப்போ விபி வந்து எவ்வளவு, 8 மைனஸ், ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் தான். இது ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ், மறந்துடக்கூடாது. அப்போ விபி 8 மைனஸ் விஏ வந்து என்னது 5. 8 மைனஸ் 5 என்னது 3 மீட்டர் பர் செகண்ட், ப்ளஸில் வருது இல்லையா விபிஏ. அப்போ ஏவை பொறுத்து பி வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. அதாவது கிரவுண்டை பொறுத்து இதனுடைய ஸ்பீடு எவ்வளவு, பியோட ஸ்பீடு 8 மீட்டர் பர் செகண்ட். ஆனால் ஏவை பொறுத்தனா என்னது 5 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா ஏ வந்து 5 மீட்டர் ஸ்பீடில் வந்துக்கிட்டே இருக்குது, பி வந்து 8 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டே இருக்குது இல்லையா. இது 5 மீட்டர் பர் செகண்டு, இது 8 மீட்டர் பர் செகண்ட். கிரவுண்டை பொறுத்து தான் இதனுடைய ஸ்பீடு வந்து என்னது 8 மீட்டர் பர் செகண்ட், கிரவுண்டில் இருக்கக்கூடிய மரம் பில்டிங் இதை பொறுத்து. இது ஏவுடைய ஸ்பீடு வந்து என்னது 5 மீட்டர் பர் செகண்ட். பட் ஏ வந்துக்கிட்டே இருக்குது, பியும் முன்னாடி போயிட்டே இருக்குது. அப்போ இதை பொறுத்து இதனுடைய ஸ்பீடு அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கும் உள்ள இடப்பெயர்ச்சி இல்லையா. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் இதிலேருந்து இது மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ கிரவுண்டை வந்து விட்டுறணும். அப்போ அதனுடைய ஸ்பீடு வந்து என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். 8 மைனஸ் 5 3 மீட்டர் பர் செகண்ட். இதை பொறுத்து இதனுடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ தான், 3 மீட்டர் பர் செகண்ட் தான் வரும். அதுதான் இங்கே நமக்கு தெரியுது. அதே மாதிரி இப்போ விஏபினா என்ன வரும் பாருங்கள். விபிஏ வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. விஏபினா என்ன வரும், விஏ மைனஸ் விபி, விஏ மைனஸ் விபி. இப்போ விஏ எவ்வளவு 5 மைனஸ் விபி வந்து 8. அப்போ என்ன வருது பாருங்கள், -3 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், விஏபி ஈக்குவல் டு -3 மீட்டர் பர் செகண்ட். என்ன அர்த்தம், பி வந்து என்னது ஏவை பொறுத்து +3 மீட்டர் பர் செகண்ட். அதாவது இதை பொறுத்து இதனுடைய ஸ்பீடு என்ன, விபிஏ வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இதான் விபிஏ வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் +3 மீட்டர் பர் செகண்ட். இதை பொறுத்து இது வந்து என்னது 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதா அர்த்தம். விஏபி எந்த டைரெக்ஷனில் இருக்குது, -3 அப்படின்னா என்னது ஆப்போசிட். ஸோ விஏபி வந்து என்னது இதோட ஸ்பீடு, இதை பொறுத்து இதனுடைய ஸ்பீடு என்னது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இது விஏபி, இது வந்து என்னது -3 மீட்டர் பர் செகண்ட். அதாவது இதை பொறுத்து இது வந்து என்னது -3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகிறதா அர்த்தம் வெலாசிட்டி. அதாவது இது ஆப்போசிட்டில் போகிறதா பாருங்கள். ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் தான் போகுது, கிரவுண்டை பொறுத்தவரை இது 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு, இது 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு. ஆனால் நமக்கு வந்து எப்படி தெரியும், ரெண்டும் சேர்ந்து போகிறப்ப இங்கே உள்ளவங்களுக்கு இது 2 பஸ்ஸுன்னு எடுத்துக்குவோம். ஓகே, அந்த பஸ்ஸில் உள்ளவங்களுக்கு இவங்க எப்படி தெரியும்னா பின்னாடி போகிற மாதிரி தெரியும். எவ்வளோ ஸ்பீடில், -3 அதாவது 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் பேக்கில் போகிற மாதிரி தெரியும். இவங்க இங்கேருந்து இவங்க பார்க்குறவங்களுக்கு சரியா. இவங்க இந்த பஸ்ஸில் இவங்கள பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களை விட இவங்க வந்து என்னது 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் இந்த டைரெக்ஷனில் போகிற மாதிரி தெரியும். ஸோ அப்போ இதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது, சார்பு திசைவேகங்கிறது. ஒரிஜினலாக இதனுடைய திசைவேகங்கிறது கிரவுண்டை பொறுத்து. நான் சார்பு திசைவேகம் இயங்கக்கூடிய ஒரு பொருளை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதனுடைய உண்மையான திசைவேகமே நமக்கு வந்து என்னது மாறுற மாதிரி இருக்கும். ஓகே, மாறுது, அதான் சார்பு திசைவேகம் நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். ஸோ அப்போ விபிஏ ஈக்குவல் டு என்னது விஏபி தான். ரெண்டு மேக்னிடியூட் சேம், 3 மீட்டர் தான். ஆனால் டைரக்ஷன் என்னது ஆப்போசிட். அப்போ விபிஏ ஈக்குவல் டு -விஏபி அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இந்த கேஸ் தெரியும். அடுத்து இப்போது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அப்போ என்ன ஆகும், அப்போ என்ன வரும்னு பார்ப்போம். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இப்போ ஏங்கிற ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷனில் போகுது, இதே எடுத்துக்கோமே 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் இந்த டைரக்ஷனில் போகுது. பிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போகிறதா வச்சுக்குவோம், இந்த டைரக்ஷனில் போகுது பி. இது எவ்வளோ 8 மீட்டர் பர் செகண்ட் ஆப்போசிட். அப்போ இதோட ஸ்பீடு வந்து இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இது வந்து விஏ ஓகே +5. விபி வந்து என்னென்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் போகுது. அப்போ விபி வந்து நமக்கு என்னென்னா ஈக்குவல் டு -8 மீட்டர் பர் செகண்ட். இது ஆட்டோமேட்டிக்காக மைனஸில் வந்துடுது, ஏன்னா இதுக்கு டைரக்ஷனுக்கு இதுக்கு ஆப்போசிட். இப்போ விபிஏ என்ன வருதுன்னு பார்ப்போம். விபிஏ என்ன வரும், விபிஏ ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ. இதான் ஃபார்முலா, இதை மாற்றக்கூடாது. அது ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. விபி மைனஸ் விஏ தான் ஃபார்முலா, விபிஏனா. ஓகே, இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். விபியோட வேல்யூ என்னது -8. அப்போ -8 இது ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ், விஏங்கிறது 5. அப்போ என்ன வரும் பாருங்கள், -13 மீட்டர் பர் செகண்ட். -13 மீட்டர் பர் செகண்ட்.
இதுதான் விபிஏ. அப்போ ஏவை பொறுத்து பி வந்து கிரவுண்டை பொறுத்து இது வந்து என்னது 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் தான் இந்த ஸ்பீடில் இங்கே போகுது. ஆனால் இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப எப்படி தெரியும், இவங்களுக்கு என்னது 13 மீட்டர் பர் செகண்ட். அதாவது இங்கேருந்து இந்த பஸ்ஸை பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும், இது ஒரிஜினலாக 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் இந்த டேரெக்ஷனில் போகுது. ஆனால் இந்த பஸ்ஸில் இருந்து இந்த ஏங்கிற பஸ்ஸில் இருந்து இந்த பிங்கிற பஸ்ஸை பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா 13 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். இது ஒரிஜினலாக போகிற ஸ்பீடை விட அதிகமாக போகிற மாதிரி தெரியும். அது காரணம் இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இவங்களுக்கு எப்படி தெரியும், அதான் இங்கேருந்து அதை பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும், அதுதான் விஏபி. விஏபி ஏபினா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. இப்போ விஏபி என்ன இருக்கும் பாருங்கள், விஏபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி. இது எவ்வளோ வரும், விஏ 5 மைனஸ் விபி எவ்வளவு, இது ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ், விபி வந்து -8. அப்போ என்ன வரும், இன்னொரு -8. அப்போ என்ன வரும், 5 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்போ என்ன ஆயிரும் +8. 5 + 8 13 மீட்டர் பர் செகண்ட். இது வந்து ப்ளஸில் வருது. ஓகே, அப்போது இவங்களுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னது, ஏவோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்து 13 மீட்டர் பர் செகண்ட். அப்போது இவங்க இந்த பஸ்ஸில் அந்த பஸ்ஸை பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பஸ்ஸோட ஸ்பீடு வந்து 13 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும். சரியா, ஒரிஜினலாக அதனுடைய ஸ்பீடு வந்து எனக்கு 5 தான். ஆனால் என்ன ஆகும், இதோட ஸ்பீடையும் அது எடுத்துக்கிட்ட மாதிரி, ஏன்னா இதோட தானே அதை கம்பேர் பண்ணுறோம். ஓகே, இதோட ஸ்பீடு 8ஐயும் அதை எடுத்துக்கிட்ட மாதிரி. ஓகே, இங்கேருந்து அதை பார்க்குறவங்களுக்கு 13 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட் இந்த டேரெக்ஷனில் போகிற மாதிரி தெரியும், ஆப்போசிட்டில் போகிற மாதிரி தெரியும். ஓகே, அப்போ விஏபி விபிஏ சேம் டேரெக்ஷனில் போனாலும் சரி, ஆப்போசிட்டில் போகிற டேரெக்ஷன் போனாலும் சரி, நமக்கு வந்து என்னது, இது பாருங்கள், இது வந்து மைனஸில் வருது, இது ப்ளஸில் வருது. ஸோ இங்கேயும் விபிஏ ஈக்குவல் டு மைனஸ் விஏபி அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது இல்லையா. ரெண்டு ஆப்ஜெக்ட் சேம் டேரெக்ஷனில் போனாலும் விபிஏ ஈக்குவல் டு மைனஸ் விஏபி தான், ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டேரெக்ஷனில் போனாலும் விபிஏ ஈக்குவல் டு மைனஸ் விஏபி தான். இது புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ரெண்டும் வந்து ஈக்குவல் வெலாசிட்டியில் போகிறதா வச்சுக்கோங்க. இதே சேம் டேரெக்ஷன் 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, 5 மீட்டர் பர் செகண்ட். இது வந்து இதுவும் 5 மீட்டர் பர் செகண்ட், சேம் டேரெக்ஷன். ஓகே, ரெண்டும் சேம் டேரெக்ஷன் பி. அப்போ விபிஏ என்ன வரும், விபிஏ ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ, 5 மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னா 0ன்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டும் சேம் டேரெக்ஷனில் சேம் ஸ்பீடில் போகிறப்ப என்னாகும், இந்த பஸ்ஸிலேருந்து அந்த பஸ்ஸை பார்க்குறவங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும், அந்த பஸ்ஸு நிற்கிற மாதிரி தெரியும். அந்த பஸ்ஸில் இந்த பஸ்ஸை பார்க்குறவங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக ரெண்டு பஸ்ஸுமே என்னது, இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு கிரவுண்டை பொறுத்து. சரி, ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும், இதிலேருந்து இதை பக்கத்தில் இருக்கிற மரத்தை பார்த்தா தான் இது மூவ் ஆகுதுன்னு தெரியும். இந்த பஸ்ஸை பார்த்தா நிற்கிற மாதிரி தான் தெரியும், ஏன்னா ரெண்டு பஸ்ஸும் சேம் ஸ்பீடில் போகுது. இதுதான் ரீசன். ஓகே, இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ இதே ஆப்போசிட் டேரெக்ஷனில் போகிறதா வச்சுக்குவோம். இதே ஏ வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் இந்த டேரெக்ஷனில் போகுது, பி வந்து ஆப்போசிட்டில் அதே 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. இப்போ எப்படி கிடைக்கும் நமக்கு, விபிஏன்னு வரும் பாருங்கள். விபிஏ ஈக்குவல் டு இது வந்து மைனஸ் வந்துடுது, இது ப்ளஸ் இல்லையா. அப்போ விபிஏனா விபி மைனஸ் விஏ, விபி மைனஸ் விஏ, விபி வந்து -5, இது ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ். ஓகே, இது ஃபார்முலா இருக்கக்கூடிய விபி மைனஸ் விஏ தான், இது ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ். இது வந்து என்னது, விஏ வந்து +5. ஓகே, அப்போ என்ன வரும், -10ன்னு வரும், -10 மீட்டர் பர் செகண்ட். அப்போ பாருங்கள், ஆப்போசிட் டேரெக்ஷனில் போகிறப்ப ரெண்டும் சேம் ஸ்பீடில் போகுது. ஆப்போசிட் டேரெக்ஷனில் போகிறப்ப நமக்கு வந்து என்னது, இந்த பஸ்ஸை பார்க்குறப்ப இங்கேருந்து இதை பார்க்குறப்ப என்னது, இது ஒரிஜினலாக அதோட ஸ்பீடு 5 மீட்டர் பர் செகண்ட் தான், ஆனால் 10 மீட்டர் செகண்டில் போகிற மாதிரி. இதை போல் டபுள் ஸ்பீடில் அது போகிற மாதிரி தெரியும். அதே மாதிரி இங்கேருந்து இதை பார்க்குறவங்களுக்கு என்னது, இதை விட இது டபுள் ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும். அது காரணம் இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட், பேசிக் ஃபார்முலா. இப்போ இதை பேஸ் பண்ணி கிராஃபிக்கலாக எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அதை நோட் பண்ணிக்க. இப்போது கிராஃபிக்கலாக இப்போ நம்ம பார்க்குறோம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இந்த கிராஃப் எதை சொல்லுங்க பாருங்கள், டைமுக்கும் பொசிஷன் எக்ஸுக்கும் இடையில் கிராஃப் வரைஞ்சிருக்கும். ஓகே, காலம் நிலை. இப்போ இது வந்து ஏக்கான கிராஃப், ஆப்ஜெக்ட் ஏ, இது வந்து பிக்கான லைன். அந்த கிராஃபில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, விஏ ஈக்குவல் டு விபின்னு அர்த்தம். வெலாசிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பி, ரெண்டும் வந்து ஈக்குவல் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. அப்போ தான் நமக்கு இது மாதிரி பேரலல் லைன் கிடைக்கும். இது மாதிரி பேரலல் லைன் கிடைக்குது அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் வந்து ஈக்குவல் சேம்னு அர்த்தம். இப்போ இதோட ஆரம்ப நிலைன்னு பார்ப்போம்.
இப்போ இதுதான் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, ஏ வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுது, இதனுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் இதுதான், எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது பொசிஷன் இல்லையா. அப்போ எக்ஸ் ஏ ஆஃப் 0 அது வந்து என்னது 10 மீட்டர், 10 இதெல்லாம் மீட்டரில் இருக்கிறதா வச்சுக்குவோம், யூனிட் வந்து மீட்டர், இது வந்து செகண்ட், அப்போ 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் பி ஆஃப் 0 ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்குது 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, 20 மீட்டர். அப்போ எக்ஸ் பி மைனஸ் எக்ஸ் பி ஆஃப் 0 மைனஸ் எக்ஸ் ஏ ஆஃப் 0 எவ்வளோ வருது பாருங்கள், 20 மைனஸ் 10 எவ்வளோ வரும், 10 மீட்டர் அப்படின்னு வருது. ஓகே, ரெண்டுடைய ஆரம்ப நிலைக்கு இடையில் உள்ள தொலைவு, ஆரம்பத்தில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இதுதான் ஆரிஜின் வச்சுக்குவோம். இது வந்து ஏ வந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, இதுதான் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்குவோம். 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இங்கே ஏ இருக்குது, பி வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, இது வந்து 20 மீட்டர்னு வச்சுக்குவோம். இங்கே தான் பி இருக்குது. ஸோ இது ரெண்டு இடையில் உள்ள கேப் எவ்வளோ அப்படின்னா 10 மீட்டர் கேப்பில் இருக்குது ஆரம்பத்தில். இப்போ இது எங்கே ஆரம்பிக்குது, மூவ் ஆகுது, ரெண்டுமே மூவ் ஆகுது வித், இது வந்து விஏ வெலாசிட்டியில், இது வந்து விபி வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஆஃப்டர் t செகண்ட்ஸ், இப்போ உதாரணமாக வந்து 4th செகண்டில், இது வந்து இதுதான் 4th செகண்ட் பார்ப்போம். 4th செகண்டில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது, ஏ எங்கே இருக்குது, பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 4th செகண்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம், இப்படி எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஏ வந்து 30, பி வந்து 40 இல்லையா. ஸோ அப்போ ஆஃப்டர் t செகண்ட்ஸ், அதாவது எக்ஸ் ஏ ஆஃப் 4th செகண்ட், டி நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், இங்கேயும் வந்து எக்ஸ் ஏ ஆஃப் டி ஈக்குவல் டு என்னது 30 மீட்டர். அதே மாதிரி எக்ஸ் பி ஆஃப் டி எவ்வளோ, அதே 4th செகண்டில் 40 மீட்டர் இல்லையா. இப்போ எக்ஸ் பி ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஏ ஆஃப் டி ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 40 மைனஸ் 30, இப்போவும் 10 மீட்டர் தான் கிடைக்குது. ஸோ 10 மீட்டர் 10 மீட்டர் ஓகேயா. இப்போது ஆஃப்டர் t செகண்ட்ஸ் இது எங்கே இருக்குது, ஏ வந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது இது 30 மீட்டர் டிஸ்டன்ஸ், இங்கே ஏ வந்துடுது, பி வந்து 40 மீட்டரில் வந்துடுது, இங்கே வந்துடுது, இங்கே வந்து பி வந்துடுது. ஸோ இப்போவும் நமக்கு வந்து ஏ டாஸ் பி டாஸ்ன்னு வச்சுக்கோம். இப்போவும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 10 மீட்டர் தான். அப்போ எப்போதுமே ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் இயங்கிட்டு இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மாறாமல் இருக்குது அப்படின்னா ரெண்டும் சேம் ஸ்பீடில் போகிறதா அர்த்தம், சேம் வெலாசிட்டியில் போகிறதா அர்த்தம். ஓகே, அப்போ வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன வரும், விபி மைனஸ் விபிஏ கண்டுபிடிச்சாலும் சரி, விஏபி கண்டுபிடிச்சாலும் என்ன வரும், 0ன்னு வரும் இல்லையா. வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னு தான் நமக்கு வரும். இதுதான் இந்த கிராஃபில் நமக்கு தெரியுது. அப்போ ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் ரெண்டுடைய வெலாசிட்டியும் ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியும். இப்போ சப்போஸ் இப்படி இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது, செகண்ட் கிராஃப் இப்படி இருக்குது. டைம் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் பொசிஷன் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து அதே தான் ஸ்கேல், ஃபஸ்ட்டு செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th. இது 10 மீட்டர், எல்லாமே மீட்டரில் இருக்கட்டும். 20, 30, 40, 50, 60. இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப், ஆப்ஜெக்ட் ஏ வந்து இப்படி இருக்குது, இது வந்து ஏ, ஆப்ஜெக்ட் ஏவுக்கான லைன் வந்து இது, வேறு ஆப்ஜெக்ட் பிக்கான லைன் இங்கே இப்படி இருக்குது, இது வந்து பி. இப்போ இந்த கிராஃப்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எதோட வெலாசிட்டி அதிகம், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பொசிஷன் டைம் கிராஃப் வந்து படிச்சிருக்கோம். இந்த லைன் வந்து எக்ஸு க்ளோஸாக இப்படி மூவ் ஆனிச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு தான், அதனுடைய வெலாசிட்டி தான் அதிகம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பக்கம் போணுச்சுன்னா வெலாசிட்டி கம்மி, அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் எக்ஸை நோக்கி போணுச்சு அப்படின்னா வெலாசிட்டி அதிகமாகிட்டே போகுதுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா ஏபி இது ரெண்டில் எதுக்கு வெலாசிட்டி அதிகம் அப்படின்னா, பி வந்து எக்ஸ்லேருந்து விலகி இந்த பக்கம் வந்திருக்கு, ஏ வந்து எக்ஸுக்கு க்ளோஸாக மூவ் ஆகிருக்கு. அப்போ ஏவோட வெலாசிட்டி அதிகம், விஏ இஸ் கிரேட்டர் தான் விபி அப்படிங்கிறது தெரியுது, விஏ இஸ் கிரேட்டர் தான் விபி அப்படிங்கிறது தெரியுது, ஏவோட வெலாசிட்டி கிரேட்டர் தென் பி அப்படின்னு தெரியுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தா ஏ வந்து ஏவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 10 மீட்டர் இல்லையா. அப்போ எக்ஸ் நாட் ஏ, தட் இஸ் எக்ஸ் ஏ ஆஃப் 0 அப்படின்னா 10 மீட்டர். அடுத்து எக்ஸ் பி ஆஃப் 0 அப்படின்னா 20 மீட்டர் இல்லையா, 20 மீட்டர்.
தெரியுது. இப்போது நமக்கு ஆஃப்டர் t செகண்ட்ஸ், உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமில், பர்டிகுலர் டைம், இந்த டைமில் எடுத்துக்குவோம். இந்த டைமில் நமக்கு வந்து 2.5 செகண்ட் எடுத்துக்குவோம். 2.5 செகண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டோட பொசிஷனும் சேம் ஆயிடுது. இந்த பொசிஷன், இந்த இடம், உதாரணத்துக்கு ஒரு இந்த இடம்னு வச்சுக்கோங்க, 25 மீட்டர்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. அப்போ அட் 2.5 செகண்ட், இந்த டைமில், பர்டிகுலர் டைமில் 2.5 செகண்டில் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் எங்கே வந்துடுது, பொசிஷன் ஏபி ரெண்டுமே எங்கே வந்துடுது அப்படின்னா இந்த 25 மீட்டர் பொசிஷனில் வந்துடுதுன்னு அர்த்தம். ரெண்டும் மீட் பண்ணிக்குது. அப்போ இந்த ஏபி ரெண்டும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் போகுது, வேறு வேறு வேகத்தில் போகுது. ஆனால் அந்த 2.5 செகண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2.5 செகண்டுக்கு அப்புறம் என்னன்னா ரெண்டும் மீட் பண்ணிக்குது. சரியா, ஓவர்டேக் பண்ணுதுன்னு அர்த்தம். எது ஓவர்டேக் பண்ணோம், ஏ தான் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. அப்போ பி வந்து ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்குது, 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ பி, ஓகே, இது வந்து பி, சாரி, ஏ வந்து 10 மீட்டரில் இருக்குது, பி வந்து என்னது 20 மீட்டரில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஏ வந்து பேக்கில் இருக்குது, பி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது இல்லையா. பட்டு ஏவோட ஸ்பீடு வந்து அதிகம், பியோட ஸ்பீடு வந்து கம்மி. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், ஏ வந்து பியை ஓவர்டேக் பண்ணுது. எங்கே ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னா 2.5 செகண்டில் 25 மீட்டர் டிஸ்டன்ஸில் அது வந்து என்ன, இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணிடுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ பாருங்கள், இப்போ 4th செகண்டில் பார்த்தா பி வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா, எந்த இடத்துல இருக்குது, ஒரு 35 மீட்டரில் இருக்குது பாருங்கள். இது வந்து பியோட பொசிஷன் இல்லையா, ஏன்னா பியில் இன்டர்செக்ட் பண்ணுது. ஏ வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது வந்து என்னது, இங்கே இருக்குது 45. அப்போ ஏ வந்து என்னது 45 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிடுச்சு, பி வந்து என்னது 35 மீட்டரில் தான் இருக்குது. அப்போ ஏ வந்து பியை ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ விஏ வந்து என்னது இஸ் கிரேட்டர் தேன் விபி, பியை விட ஏ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, அப்போ இந்த கிராஃபை பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்னது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இதுக்கு உல்ட்டாவா இருந்ததுன்னா, இதுக்கு உல்ட்டானா எப்படி, இந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்படி இருக்குது. டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், பொசிஷன் ஒய் ஆக்சில் எடுத்துக்கிறோம். கிராஃப் வந்து ஏ வந்து இப்படி இருக்குது, பி வந்து இப்படி இருக்கிறதா வச்சு, இப்படி இருக்குது பிக்கான லைன் வந்து இப்படி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்ன அர்த்தம் பாருங்கள், ஏவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இது, உதாரணத்துக்கு இது வந்து 10 மீட்டராக இருக்கலாம், இது 20, இது வந்து 30, இது வந்து 30 மீட்டர். பியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 30 மீட்டர். ஓகே, இப்போது ஏ வந்து 10 மீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, பி வந்து என்னது 30 மீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுது. இது எங்கே மீட் பண்ணிக்குதுன்னு பாருங்கள், எங்கே மீட் பண்ணிக்குது, உதாரணத்துக்கு இது 0, இது 1, இது 2வது செகண்ட் ஆகுது, 2வது செகண்டில் ரெண்டும் மீட் பண்ணிக்குது. இப்போ ஏவோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னது, வெலாசிட்டி வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் பியோட வெலாசிட்டி வந்து என்னது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். டிக்ரீஸ்னு கிடையாது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தான், ரெண்டுக்குமே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தான். ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கிறதுனால இங்கேயும் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தான், ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கிறதுனால என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது வந்து இட் மூவ்ஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது ஏ. பி வந்து என்னது இதுக்கு ஆப்போசிட்டில், ஏன்னா பொசிஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, டைம் ஆக ஆக என்னது இது கீழே வருது, இறங்குது. இங்கே 0 இருக்கிறப்ப 30 மீட்டர், அடுத்து 1வது செகண்டில் எங்கே இருக்கும், கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கும். 2வது செகண்டில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 15 மீட்டர். அப்போ இது ஆக்சிஸ்னால் 0, 10, 20, 30, 40 அப்படின்னா 30ல் ஆரம்பித்து டைம் ஆக ஆக இது இந்த பக்கம் இட் மூவ்ஸ் க்ளோஸ் டு ஆரிஜின், 0 நோக்கி வருது. ஏ அப்படி இல்லை, டைம் ஆக ஆக 10 மீட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 15 மீட்டர், இந்த இடத்துல 25 மீட்டர், இந்த இடத்துல 30 மீட்டர். அப்போ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ பி மூவ்ஸ் ஆப்போசிட் டு ஏ, பி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, ஏ வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. ரெண்டு எந்த பாயிண்டில் மீட் பண்ணிக்குது அப்படின்னா, இந்த பாயிண்டில் செகண்டில் மீட் பண்ணிக்குது. குறிப்பாக ஒரு 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் மீட் பண்ணிக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த கிராஃப்லேருந்து இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரெண்டும் தே மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இதான் அந்த கிராஃப்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம், அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.